தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை வாசிக்கலாம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்ற இராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். தலைகளை வணங்கி ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி அப்பா. இம்மட்டும் துதியின் மூலமாய் பாடல் மூலமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க கத்த உதவி செய்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். ஆவியானவர் இடைப்படுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எலிப்பாஸ் யோபுவை பார்த்து என்ன சொல்கிறார்? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 138:8 தாவீது அரசன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதக்காரனாகி தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதைத்தான் எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்றாரு. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அதைத்தான் தாவீது சொல்றாரு 138 சங்கீதம் 8வது வசனத்துல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எஸ்ராவின் புத்தகத்துக்கு நேராய் கடந்து வரலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். எஸ்ராவின் புத்தகம் அதிலே 11, 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களின் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபார போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்று ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்று பகுத்தறிய கூடாதிருந்தது. முதியோர்கள் அழுகிறார்கள், தலைவர்கள் அழுகிறார்கள். ஏன்? எருசலேமிலே சாலமோன் கட்டின ஆலயத்திலே அது இடிக்கப்பட்டது. என்னுடைய சிறப்பு வேதாகமத்தை
நான் தியானித்த போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான பைபிள் வசனமாகும். எஸ்ரா 3:12 பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான பைபிள் வசனமாகும். பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டு திரும்பிய யூதர்கள், அதுக்கு முன்னாடி பாபிலோனில் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட போது நடந்த உணர்ச்சி பூர்வமான நிகழ்வை இது விவரிக்கிறது. மீண்டும் அஸ்திபாரம் போடுறாங்க. எருசலேமிலே சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டது. அந்த இடத்துல மீண்டும் அஸ்திபாரம் போடுகிற பொழுது முதியோர் அழுறாங்க, வாலிபர்கள் துதித்து துள்ளுறாங்க. ஏன்? ஆலயம் கட்டுறது மகிழ்ச்சி தானே. ஏன்? அந்த இடம் சாம்பலாய் இருக்கிறது. சாலமோன் கட்டின எருசலேமின் ஆலயம் சாம்பலாய் கிடக்கிறது. புதிய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டதை பார்த்த முதியோர்கள் முன்னால் சாலமோனின் எருசலேமிலே கட்டின ஆலயத்தை பார்த்தவர்கள். ஏன் முதியோர் அழுறாங்கன்னா, அவங்களுக்கு சாலமோன் கட்டின எருசலேமின் ஆலயத்தை அந்த முதியோர்கள் பார்த்தாங்க. ஆனா வாலிபர்கள் பார்க்கல, சிறு குழந்தைகள் பார்க்கல. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனபடியினால் அவர்கள் சத்தமாய் முதியோர் அழுறாங்க. அந்த நேரத்தில் மற்ற மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து கத்தினார்கள். சாலமோனால் கட்டின முந்தைய ஆலயத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்த முதியவர்கள், சாலமோன் என்ன சொல்றாரு? எருசலேம்ல ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுறார். பிரம்மாண்டமான ஆலயம். தாவீது ஆலயம் கட்டன்னு நினைச்சாரு எருசலேம்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஆத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்றாரு, தாவீதுக்கு சொல்லி அனுப்புறாரு, நீ அநேகருடைய ரத்தத்தை சிந்த காரணமாய் இருந்தாய். ஆனபடியினால் நான் உன்னை வைத்து நான் ஆலயம் கட்ட முடியாது. உன் கற்பப்பிறப்பாகிய சாலமோனை எழும்ப பண்ணுவேன். அவன் எருசலேமிலே என்னுடைய மகிமைக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். சாலமோன் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். தான் முதல் பெயர்சபா இஸ்ரவேலின் ஒரு முனை தொடங்கி மறுதுணை மட்டும் அமைதியும் இளைப்பாறுதலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் நிலவியது. சாலமோன் ஆட்சி காலத்தில் அவன் ஒரு யுத்தம் கூட பண்ணினதே இல்லை. பீஸ், ஒரு அமைதி, ஒரு சமாதானம் இஸ்ரவேல் தேசத்திலே நிலவியது. ஆனபடியினால் அவர் எருசலேமிலே ஒரு ஆலயத்தை கட்டினார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். பெரிய ஆலயம், பிக் சர்ச். ஏன்? எங்கள் தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் யாரு? பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் எப்படி இருக்கணும்? ஆனா இவன் இந்த ஆலயத்தை, பெரிதா கட்டின ஆலயத்தை 2ஆம் நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் இருந்து எருசலேமிற்கு வந்து ஆலயத்தை தரமட்டமாக்கி தீ கொளுத்தி போட்டு ஆலயத்திலிருந்து விலையுயர்ந்த பாத்திரங்கள், குத்து விளக்குகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு பாபிலோனுக்கு போயிட்டான். 2ஆம் நேபுகாத்நேச்சார். என்னுடைய பெசல் பைபிள் சிறப்பு வேதாகமத்தை நான் வாசித்து பார்த்தேன். ஏன் அவன் இடிச்சான்னா, பாபிலோனின் நேபுகாத்நேச்சாருடைய கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டிலே இஸ்ரவேல் தேசம் இருந்தது. இந்த யூதர்கள் இந்த 2ஆம் நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். ஆகையினால இந்த 2ஆம் நேபுகாத்நேச்சார் மிகவும் கடுப்படைந்து, மிகவும் கோபம் அடைந்து, தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்தை இடித்து போட்டார்.
இப்ப மீண்டும் யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆலயத்தை கட்டக்கூடிய பொன்னான ஸ்லாக்கியம் எஸ்ரா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அங்கே அஸ்திபாரம் எருசலேமிலே சாலமோன் கட்டின ஆலயத்திலே அஸ்திபாரம் போடப்பட்ட போது முதியோர்கள் அழுகிறார்கள், பெரிய தலைவர்கள் அழுகிறார்கள். ஏன்? சாலமோனுடைய பிரம்மாண்டமான ஆலயத்திலே அவர்கள் ஆராதனை செய்தவர்கள். இப்பொழுது ஒரு ஆலயம் கட்டுறது மகிழ்ச்சி தானே? எத்தனை பேர் மகிழ்ச்சின்னு சொல்றீங்க? வலது கருத்தை எடுத்து உயர்த்தி காமிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆலயம் கட்டுறது எவ்வளவு சந்தோஷமான காரியம், எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். அவர்களுடைய சத்தம் வெகு தூரம் கேட்குது, வெகு தூரம் கேட்குது, அவ்வளவு சத்தம்ன்றாங்க. ஏன்? ஆலயம் அஸ்திபாரம் போடப்படுகிறது. முதியோர்களுக்கு என்ன கவலைன்னா, சாலமோன் கட்டின பெரிய ஆலயத்தை போலவே எஸ்ராவும் பெரிய ஆலயத்தை கட்டணும். அதான் முதியோர்களுடைய கோரிக்கையாய் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை பெரிய சபைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். பிக் சர்ச், பிக் சர்ச். இன்னும் அநேக ஆத்துமாக்களை அந்த சபைக்குள் அமர வைக்க கர்த்தர் ஆத்தும அறுவடையை கர்த்தர் கட்டளையிட போறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். போதும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நான் உனக்கு முன்னே போய், கர்த்தர் சொல்றாரு, கோணலானவைகளை செவ்வையா. கர்த்தர் நமக்கு முன்னாடி போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர், சில பேர் கர்த்தரை பின்னாடி விட்டுருவாங்க. என்னது? கர்த்தரை என்ன செய்வாங்க? பின்னாடி விட்டுருவாங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வாரு? நான் பின்னாடி வர்றேன், நீ முன்னாடி போ. உனக்கு முன்னாடி எரிகோ இருக்கு, உனக்கு முன்னாடி யோர்தான் இருக்கு, உனக்கு முன்னாடி செங்கடல் இருக்கு. என்ன செய்ய முடியும்? தேவன் முன்னாடி போனாதான் அற்புதம் நடக்கும். சிலர் வீட்டில் எழுதி போட்டிருப்பாங்க, இயேசு என் வீட்டின் தலைவர்னு எழுதி போட்டிருப்பாங்க. அவர் அங்க வேலைக்காரரா இருப்பார். ஏசப்பா என்ன செய்வாரு? வேலைக்காரரா இருப்பார். பெருசா வசனம் மட்டும் இருக்கும், இந்த வீட்டின் தலைவர் இயேசு. அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவே. அடுத்த வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன், உமக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன், உனக்கு நாமம் தரித்தேன். அடுத்த வசனம், நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர வேறே தேவன் இல்லை. அவரால் தாங்க சாலமோன் ஆலயத்தை கட்ட முடியும். இடிக்கப்பட்ட ஆலயம், தரைமட்டமாக்கப்பட்ட ஆலயம். சாலமோன் பெரிய ஆலயம் கட்டுறாரு எருசலேம்ல. சுக்குநூறா 2ஆம் நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டு போயிட்டான். தரமட்டம் ஆயிருச்சு தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு அநேக ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்திய சட்டத்திட்டம் வேறு விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. மதவாத அரசியல் வட மாநிலங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
எவ்வளவு தூரம் அவன் ஆலயத்தை இடிக்கிறானோ, நான் சொல்லுவேன், கிறிஸ்தவன் ஒரு மூட்டை பூச்சி. ஒரு மூட்டை பூச்சை நசுக்குனா அதுல இருந்து எத்தனை மூட்டை பூச்சி வரும்? 1000 மூட்டை பூச்சி வரும். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் கொட்ட கொட்ட உயருமா, தட்ட தட்ட வளருமா. இவன் எந்த அளவுக்கு கிறிஸ்தவனை தொட்டு பார்க்கிறானோ அந்த அளவுக்கு சேதத்தை என் தேவன் கொண்டு வருவா. கிறிஸ்தவன் தாயா தேசத்துக்காக ஜெபிக்கிறவன், கிறிஸ்தவன் தாயா தேசத்துக்காக அழுறவன், அவனை தொட்டா அவ்வளவுதான், அவன் கொட்ட கொட்ட வளருவான். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்த காலத்திற்கு பொக்கிஷங்களை புதையல்களை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என்ன செய்வேன்? மகளுடைய திருமணத்துக்கு தேவை அதிகமாய் இருக்கிறது. என் மகனை கல்லூரியிலே சேர்ப்பதற்கு பணம் அதிகமாய் கல்லூரி நிர்வாகம் கேட்கிறது. நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை உனக்கு கொடுப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டு. ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்லுகிறார், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவ்வையாகி, கோலனானது செவ்வையாகி, கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், சமமாக்கப்படும் என்றும். பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யும்? உயர்த்தப்படும். சகல மலையும் குன்றுகளை என்ன செய்யும்? தாழ்த்தப்படும். பள்ளங்கள் உயர்த்தப்படும், மலையும் குன்றும் என்ன செய்யும்? தாழ்த்தப்படும். இந்த மலைக்கு ஒரு பெருமை இருக்கு, இமயமலைக்கு ஒரு பெருமை இருக்கு. ஏன்? அதுல ஏறி முடிக்கிறவன் கஷ்டம். அமெரிக்கன் ஏறிடுவான், அவன் கொண்டு போய் கொடியை நட்டிடுவான். அவன் போய் அமெரிக்கன் சந்திர மண்டலத்துல போய் முதல் ஆளா அவனுடைய பிளாக அவனுடைய கொடியை நட்டிட்டு வந்துருவான். நம்மால் என்ன செய்வான்? நம்மால் என்ன செய்வான்? ஒலிம்பிக்ல 10 இடம் இருக்கிறவன் அமெரிக்கன், 2வது இடத்துல இருக்கிறவன் சீனா. ஒரு கோல்டு மெடல் கூட நம்ம வாங்கல. என்னது? ஒரு கோல்டு மெடல் கூட. 1 வாங்கிட்டா அவன் பெரிய ஹீரோ. இந்தியாலேயே துப்பாக்கி சுடுதல்ல ஒருத்தன் கோல்டு மெடல் வாங்கினான் இந்திய தேசத்துல இருந்து. அவனுக்கு பெரிய பாராட்டு விழா. உசைன் போல்ட் ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவன். அவன் ஓடி ஓடியே அவன் தேசத்தை பெருமைப்படுத்தினவன். பல கோல்டு மெடலை வாங்கியிருக்கான். மரடோனா அர்ஜென்டினா கால்பந்து ஆட்டத்தின் வீரர், மிகவும் ஃபெமிலியர் ஆனவர், மிகவும் ஃபேமஸ் ஆனவர். கேரளாவுக்கு வந்த போது நிருபர்கள் கேட்டாங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அவர் சொன்னார், என் தாய்மொழி எனக்கு தெரியலைனா தான் எனக்கு அசிங்கம். அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். அது அறிவு கிடையாது ஆங்கிலன்றது. நான் என்ன சொல்ல வந்தேனோ அது நான் வேற டாபிக் போய்கிட்டு இருக்கேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அவாந்திர வெளியிலே தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிடுமே, மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார்,
ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும், என் பாதைகள் உயர்த்தப்படும். கர்த்தர் என்ன சொல்றாரு? என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். தேவனுடைய பிள்ளையே, எனக்கு வழியே கிடைக்கலன்னு நினைக்கிறேன்ல, ஒரு சான்ஸ் எனக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்ல, கோடீஸ்வரனை பார்க்கிறேன்ல, அவன் அவ்வளவு வசதியா இருக்கானே, எனக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாரா? நான் மேல வந்துருவேன்னு நினைக்கிறேன்ல. கர்த்தர் சொல்றாரு, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவே. அது பெரிய மலைதான். கர்த்தர் அதிலே வழியை உண்டு பண்ண என் தேவன் உண்மையில் அவராயிருக்கிறார். பாதைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? என் பாதைகள் உயர்த்தப்படும். தேவனுடைய பிள்ளையே, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி கர்த்தர் உனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். டோன்ட் வரி, நீ கவலைப்படாத. உனக்கும் ஒரு சான்ஸ் உண்டு, உனக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. கவலைப்படாதீங்க. அவன் ஆராதிக்கிற தெய்வத்தை விட நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உனக்குள் இருக்கிறவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முந்தின வசனம் கர்த்தர் சொல்றாரு, 10வது வசனம், அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி எங்க கொண்டு போவாரு? நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீரூற்றுக்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். எங்க கர்த்தர் கொண்டு போய் விடுறாரு? தண்ணீர் உள்ள இடத்திலே, மேய்ச்சல் உள்ள இடத்திலே என் தேவன் உன்னை வழி நடத்தக்கூடியவராயிருக்கிறார். வழி நடத்தக்கூடியவராயிருக்கிறார். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுக்கள் இடத்திற்கு என்ன செய்வார்? கொண்டு போய் விடுவார். செழிப்பு உன் வாழ்க்கையில் கடந்து வரும். கர்த்தர் உன்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு குறையும் உனக்கு இருக்காது, இருக்க முடியாது. 100வது சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கு, ஆவியானவர் ஞாபகப்படுத்த, நாம் அவருடைய ஜனங்களும் வருமே. ஒரு வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும், நாம் அவருடைய ஜனங்களும், அவர் மேய்ச்சலின் ஆடுகளும், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், children of God. தேவனுடைய பிள்ளைகள். நீரூற்றுக்கள் அண்டை உன்னை போய் நடத்துவா. Glory to God. ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் கர்த்தர் சொல்றாரு. ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம்
அதிலே வாசிக்கலாம். 19வது வசனத்தை கர்த்தர் சொல்றாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். இப்போதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்திரத்திலே என் தேவனால் வழியை உண்டு பண்ண முடியும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் என்ன செய்கிறேன்? புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை என்ன செய்வேன்? வந்தா வனாந்தரத்தில் கிடக்கிற ஆபிரகாம் துருத்தியில அடைச்சு வச்ச தண்ணீர் தீந்துருச்சு. பிள்ளை அழுகுது. அம்பு எய்கிற தூரத்துல பிள்ளைய படுக்க வச்சுட்டு இவ போய் நெடு முழங்கால வனாந்தரத்தில் நின்று பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது. தண்ணீர் தாகத்தினால் பிள்ளை தவித்துக் கொண்டு இருக்கிறது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. என் தேவன் வனாந்திரத்திலே ஒரு துறவை கொண்டு பண்ணினார். கரங்களை தட்டி எத்தனை பேர்? கைகளை தட்டி எத்தனை பேர்? கரங்களை தட்டி எத்தனை பேர்? ஹல்லேலூயா! என் தேவனுக்கு வனாந்தரம் பசுமையா மாற்ற என் தேவனால முடியா. என் தேவன் வனாந்தரத்திலே அற்புதம் செய்யக்கூடியவர். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க எங்கேயா நடந்தாங்க? எங்க நடந்தாங்க? ஏதேன் தோட்டத்திலே நடந்தாங்க? வனாந்தரத்தில் நடந்தாங்க. அவங்க போட்டிருந்த வஸ்திரம் என்ன செய்யல? பழமையாகல. அவங்க செருப்பு என்ன செய்யல? தேஞ்சு போகல. 40 வருஷம் வனாந்தரத்துல பகலிலே தேவன் மேக ஸ்தம்பம், இரவிலே தேவன் என்னது? அக்னி ஸ்தம்பம். என் தேவன் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறார். நீ நினைக்கலாம் உனக்கு முன்னாடி இருக்கிற காரியம் டஃப்பா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேல. என் தேவன் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணக்கூடியவர். வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணக்கூடியவர். வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். கர்த்தர் சொல்றாரு. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதுல முதல் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு. அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் என்ன செய்வான்? வழியை ஆயத்தம் பண்ணுவான். வழி என்ன செய்வான்? ஆயத்தம் பண்ணுவான். சங்கீதத்திலே வாசிக்கிறோம். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். வனாந்தரத்தில் என் தேவனால் மட்டும்தான் வழியை உண்டு பண்ண முடியும். வேற ஒருவராலையும் வழியை உண்டு பண்ணவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு. காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், வாய்க்காலிலே தண்ணீர் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டு. காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்காலிலே தண்ணீர் இருக்கும். என் தேவன் அற்புதம் செய்கிறவர். அவரை நீ ஆராதிச்சுக்கிட்டு இருக்க. கரடுமடா இருக்கு என் பாதை நினைக்கிறையா? என் தேவன் உன் பாதையை செவைப்படுத்துவார். அவர் உனக்கு முன்னே போய் கோணல்களை செவையாக்குவார். அவர் உனக்கு முன்னே போய் கோணல்களை செவையாக்குவார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம்.
3வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். என் சுய புத்தியின் மேல் சாயாமல், என் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் பேர்ல என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருக்கணும். அடுத்து என்ன சாலமோன் சொல்றாரு? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன்னுடைய பாதைகள் செவ்வைப்படுத்துவார். அநேகர் சுய புத்தியை சார்ந்துக்கிறோம். தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறது கிடையாது. ஊழியக்காரன்ட்ட ஆலோசனை கேட்கிறது கிடையாது. எல்லாம் தான் செஞ்சா எல்லாம் பெருசுன்னு நினைப்போம். அப்புறம் பள்ளத்துல போய் கிடப்போம். எங்க போய் கிடப்போம்? பள்ளத்துல கிடப்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறார். என் தேவன் யோசனையில் பெரியவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தலாமா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓஷ உன்ன ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே, ஒளி வீசு வழி நடத்தும் விண்மீன் என் இயேசு என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வழி நடத்துவாருங்க. உங்களை கைட் பண்ணுவார். வழி நடத்தக்கூடியவர் என் தேவன். இப்ப அமெரிக்காவுக்கு போறீங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்காக. அங்க கைடு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்க தான் சொல்லிக்கிட்டே கூட்டு போவாங்க. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். ஆனா என் தேவன் சொல்றாரு, நான் வழி நடத்துகிற விண்மீன், நான் வழி நடத்துகிற விண்மீன். அநேகர் சுய புத்தியின் மேல சாய்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு கடந்து வாங்க, தேவனுடைய ஆலோசனைக்கு நேராய் கடந்து வாங்க. அவர் வழி நடத்தும் விண்மீன், அவர் வழி நடத்தக்கூடியவர். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்தினராய் கடந்து வரலாம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம். மத்தேயு சொல்றாரு, மத்தேயு சொல்றாரு, அப்போஸ்தலன் மத்தேயு சொல்றாரு. 3ல இருந்து அப்படியே வாசிக்கலாம், 9 வரையும் வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஸ்நானகன் தான் என்ன செஞ்சான்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினா. இது ஏசாயா தீர்க்கதரிசியினால் இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனம் யோவான் ஸ்நானகனை குறித்து முன்பே ஒரு தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டுருச்சு. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லி ஏசப்பாவுடைய பிறப்பை பற்றி ஏசாயா புஸ்தகத்திலே ஏசாயா தீர்க்கன் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னபடியே மரியாள் இயேசுவை கருவிலே சுமந்து பாலகனாய் பெற்றெடுக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை மரியாள் அன்னை பெற்றாங்க.
இது ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அது நிறைவேறுகிறது. வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. நம்ம வழியை என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆயத்தம் பண்ணணும். நான் 5வது வசனம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றாங்க. எப்படி ஞானஸ்தானம் கொடுத்திருப்பான்? ஒரு கற்பனை. ஒவ்வொரு ஆளுக்காம கொடுத்தானா ஷோல்டர் என்ன ஆகும்? நான் விசுவாசிக்கிறேன், ஒரு 100 பேரை ஒரேடியா முங்க வச்சு முங்குங்கன்னு சொல்லி எழுந்துருங்கன்னு சொல்லி இருப்பான். அவனுக்கு ஷோல்டர் வலிச்சிருக்கும்ல, அவனுக்கு பெயின், அவனுக்கு வலி ஏற்படும். அத்தனை பேருக்கு நாசம் கோடி கணக்கில் வர்றான். யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுக்க கடந்து வர்றான். அவங்கள பார்த்து யோவான் என்ன சொல்றான்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான்? யூத ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? தேவனுடைய பிள்ளையே, யோவான் ஏசபாவுக்கு முன்னாடி போய் வழியை ஆயத்தப்படுத்தினார். நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு என்ன வேலை? வீட்டில் இருந்துகிட்ட பக்கத்து ஆள் கூட பேசுறதா? பக்கத்து பொம்பளை ஆள் கூட புறணி பேசுறதா? வழியை ஆயத்தப்படுத்துங்க. நிறைய வேலை இருக்கு. ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வர முடியல. ஒரு வருஷத்துல ஒரு சிங்கிள் சோல், ஒரு ஆத்மாவை உன்னால கொண்டு வர முடியல. பேச்சு மட்டும் வாய்களையே பேச்ச குறைங்க, செயல்படுங்க. பேச்ச குறைச்சிட்டு என்ன செய்யுங்க? செயல்படுங்க. அவங்க தான் கர்த்தருக்கு தேவை. வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம். வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நீரூற்றுகள் அண்டைக்கு, நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அழுகையோடு விண்ணப்பங்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. அவர்களை என்ன செய்வார்? கர்த்தர் வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் கோபிச்சுட்டு போனவங்க, தேவனே எங்களுக்கு வேணான்னு போனவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வர்றாங்க? சந்தோஷத்தோட வரல. தேவன் உன் இருதயத்தை இருந்தா தானே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். இதோ வாசப்படி என்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் எனக்காக கதவை திறப்பானாகில் அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். வெளிப்படுத்தல ஏசப்பா சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனம் கோபிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. இயேசு விட்டு நீ ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சேன்னா உனக்கு சந்தோஷம் இருக்காது. எப்படி வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை எங்க கொண்டு போவேன்? தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வர்ற இஸ்ரவேல் ஜனங்களை நீருற்றண்டைக்கு நான் நடத்துவேன். தேவனுடைய பிள்ளை, தேவனை விட்டு தூரமா இருக்கிறியா? இன்னைக்கு உனக்கு கண்ணீர் இருக்கா? கவலை இருக்கா?
நீ ஏசப்பாட்ட வா, அவர் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகையோடு கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு வந்தாங்க. 1000 பிரேயர் ரிக்வெஸ்ட். எத்தனை ரிக்வெஸ்ட்? பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னது? 1000 விண்ணப்பங்களோடு வர்றாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்யற? அவர்களை வழி நடத்துவே, அவர்களை நதிகள் அண்டைக்கு நான் என்ன செய்வேன்? கொண்டு போவே. ஏசாயா 58:11 கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத. நீங்க சத்தமா சொல்லுங்க, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நான் வற்றாத நீரூற்று. சொல்லுங்க, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீர். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை தட்டி, 2 கரங்களை தட்டி, 2 கரங்களை தட்டி, 2 கைகளை தட்டி, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம், அதிலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீ என்ன செய்யணும்? உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு. உன்னுடைய காரியங்களை கர்த்தருடைய கருத்துல கொடுத்துட்டு அமைதியா இரு, அவர் பார்த்துக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? உங்க செய்கைகளை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு என்ன செய்யுங்க? ஏசாவை கர்த்தர் என்ன சொல்றாரு? யுத்தம் யுத்தம் என்னுடையது. நீ 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 ஓடுறையே, என்ன அடிச்சா நான் அடிப்பேன்னு ஓடுறையே. கர்த்தர் பார்த்துக்கிற மாட்டாரா? கர்த்தர் பார்த்துக்கிற மாட்டாரா? சாலமோன் ஞானி என்ன சொல்றாரு? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. எரேமியாவிலே வாசிக்கிறோம், என் வழக்கை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். அவ்வளவுதான். நம்முடைய பிரச்சனைனா, நம்முடைய எதிராளிக்கு நமக்கும் பிரச்சனைனா நீதிபதி எங்க போவோம்? லாயர்கிட்ட போவோம், வழக்கறிஞர்கிட்ட போவோம். எரேமியா தீர்க்கன் சொல்றாரு, என் வழக்கை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன், அமைதியாரு. சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கையை தட்டி ஒரு சந்தோஷமா ஆரவாரம் பண்ணலாமா? நல்ல கையை தட்டி ஆரவாரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37வது சங்கீதத்துக்கு தாவீது அரசன் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம், அதிலே 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யாரு காரியத்தை வாய்க்க பண்ணுவா? உங்க மகளுடைய திருமணம் எப்படி நடக்கும்? உன் மகனுடைய திருமணம் எப்படி நடக்கும்? உன் மகனுக்கு எப்படி அரசாங்க வேலை கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. விசுவாசிக்கிறீங்களா? நீதிமொழியில வாசிக்கிற குதிரைகள் யுத்த நாளுக்கு ஜெயம். கரங்களை தட்டி ஒரு ஆரவாரம் பண்ணலாமா? கைகளை தட்டி ஆரவாரம் பண்ணலாமா? Praise the Lord. Hallelujah. 2வது குறிப்பு, யோபு 22:28. 2வது குறிப்பு, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இதுதான் 2வது குறிப்பு. உம்முடைய பாதைகளில் என்ன செய்யும்? வெளிச்சம்
பிரகாசிக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 26. சங்கீதம் 26 12 வாசிக்கலாம். 26 12. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, என் கால் செவையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். என் கால் செவையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே கர்த்தரை துதிப்பேன். முதல் சங்கீதத்திலே தாவீது சொல்றார், பாவிகளுடைய வழியில் நிற்காத. என் கால் என்ன செய்கிறது? செவ்வையான இடத்தில் நிற்கிறது, சபை நடுவில் கர்த்தரை துதிப்பேன். 26:12 பாவிகளுடைய வழியில் என்ன செய்யாத? நிற்காத. துன்மார்க்கனுடைய ஆலோசனை உனக்கு வேண்டாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன செய்யணும்? பாவிகளுடைய வழியில் நிற்காத. பரியாசக்காரனை உட்கார இடத்துல உட்காராத. டாப் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் நாங்க. மாப்பிள்ள வாங்கடா டாப் அடிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணு போல கூடுவோம் ஒரு இடத்துல. அங்க போய் ஊரு கதை எல்லாம் பாவிகளுடைய வழியில் நில்லாது. சங்கீதம் 27:11 தாவீதாசன் சொல்றாரு. 27:11 கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து, உமது வழியை எனக்கு போதித்து, என் எதிராளிகளின் நிமித்தம், என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு போதித்து. சங்கீதம் 128:1 சங்கீதக்காரன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவருடைய வழியில் நடக்கணுங்க. சங்கீதம் 119:1-2 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். வேதத்தின்படி நம்ம நடக்கணும். சங்கீதம் 42 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை என்ன செய்து தூக்கி எடுத்து என்ன செய்கிறார்? என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், வலிமையான அடித்தளம். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனும் நொறுங்கி போவான். ஏன் மேல மோதல? என்னை படைச்ச தேவன் மேல மோதுறா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனும் நொறுங்கி போவான். கன்மலையின் மேல் என் அடிகளை நிறுத்துகிறார், என் கால்களை உறுதிப்படுத்துகிறார். சங்கீதம் 143வது சங்கீதம். நான் வேகமா முடிக்கிறேன், திருவிருந்த ஆராதனை இருக்கு. சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனம் வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்னது? உம்முடைய நல்ல ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்துவாராக. இந்த ஆவியானவர் என்ன செய்றாரு? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே.
விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. Glory to God, glory to God, glory to God, glory to God. சங்கீதம் 25, சங்கீதம் 25 அதிலே வாசிக்கலாம். 8வது வசனத்தை தாவீது அரசன் சொல்றாரு. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். எத்தனை பேர் உங்க சொந்தக்காரங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? உங்க கூட படிக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? தேவன் என்ன செய்கிறார்? பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பிரசங்கிக்கிறவன் இல்லாமல் அறிந்து கொள்வது எப்படி என்று வேதம் கேட்கிறது. நான் பிரசங்கம் பண்றேன் ஆவியான ஒரு உதவியோட. நான் பிரசங்கம் பண்ண போய் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பாவிகளுக்கு வழியை தெரியப்படுத்துகிறார். இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு? இந்த சாஸ்திரிகள் வர்றாங்க, இந்த நட்சத்திரம் வழி நடத்துது. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, நட்சத்திரத்தை வழி தவற விட்டுட்டாங்க. அதனால ஏரோதுட்ட போறாங்க இந்த சாஸ்திரிகள். யூதருக்கு ராஜா பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார், யூதேயாவில் பெத்லகேம்ல. அவன் சொல்றான், ஏரோது நீங்க முதல்ல போய் பணிஞ்சு கொண்டு ஏன்ட்ட வாங்க, சொல்லுங்க வழியை சொல்லுங்க, நான் பின்னாடி போய் வழி நான் பணிந்து கொள்றேன். அது அவனுடைய நோக்கம் அல்ல. சாஸ்திரி எல்லா வேத பாகரையும் அழைக்கிறான், பைபிளை திறந்து வாசித்து பாருங்கன்னு சொல்றான். அவங்க சொல்றாங்க, இப்படியாக யூதேயா தேசத்திலே பெத்லகேம்ல யூதர்களுக்கு ராஜா பிறக்க போகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா பிறக்க போகிறார் திட்டமாய் அவர்கள் ஏரோதிடத்தில் அறிவித்தார்கள். ஆகையினால எருசலேம், யூதேயா, இஸ்ரவேல் எங்கும் உள்ள 2 வயதுக்கு குறைவான ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்னு போடுறான். தூதன் என்ன சொல்றார் யோசேப்ட்ட? இயேசுவாகிய குழந்தையை கொலை செய்ய ஏரோது எத்தனிக்கிறான், நான் சொல்ற வரைக்கும் நீ எகிப்துல போயிரு. குழந்தையை தூக்கிட்டு யோசேப்பும் மரியாதையும் எகிப்துக்கு போயிட்டாங்க. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எத்தனை பேர் பாவிகளுக்கு வழியை தெரிவிப்பீங்க? அவனுக்கு வழி தெரியல, ஆகனால்தான் கத்த சொல்ல, நான் பாவிகளுக்கு வழியை என்ன செய்வேன்? தெரியப்படுத்துவேன். வழி தெரியல, குருடனா இருக்கான். சங்கீதத்தை வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறக்கணும். என் கண்ணு என்ன செய்யணும்? திறக்கணும். ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரமா இருக்கணும். அந்த நட்சத்திரத்தை மீண்டும் கண்டுபிடிச்சாங்க. அதாவது பெத்லகேம்லே யூதேயாவிலே ஏசப்பா பிறந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் இந்த நட்சத்திரம் நிப்பாட்டுச்சு. பொன்னையும் பொருளையும் தூவ வர்க்கங்களையும் சுகந்த வாசனைகளையும் இந்த சாஸ்திரிகள் எடுத்து கொண்டு போய் அந்த குழந்தையாக இயேசுவை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அறிவிக்கிறவன் இல்லாமையால் அறிந்து கொள்வது எப்படி? நீ சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா பாவி எப்படி ரட்சிக்கப்படுவான்? அவனுக்கு எப்படி வழி தெரியும்? அவனுக்கு தான் வழி தெரியலையே. 2 கொரிந்தியர் 4:4 நினைக்கிறேன், ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன செஞ்சுட்டான்? குருடாக்கிட்டான்.
தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை என்ன செய்தான்? குருடாக்குனா. அதான் தேவன் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுலை அனுப்புகிற போது புறஜாதிகளுடைய கண்களை திறக்கும்படி உன்னை அனுப்புறேன். அவன் கண்ணு இருக்கானா, கண்ணு தெரியாம இருக்கான். இல்லைன்னா அவன் போய் சிலைக்கு முன்னாடி ஊக்கி ஓடுவானா. கலெக்டர் ஒரு டிஸ்ட்ரிக்டே அவன் கையில கொடுத்துருக்கோம், கலெக்டருடைய கையில. அவன் போய் விற்கிறதுக்கு முன்னாடி போய் ஊக்கி ஓட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்? அவனுக்கு கண்ணு தெரில. ஆனா படிக்கவே படிக்காத, எழுத படிக்க கூட தெரியாத சிலர் இன்னைக்கு சபையில இருக்கீங்க. உங்களுக்கு இயேசு ரட்சகர், அவர் தான் பரலோகத்தின் வழின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே பெரிய பாக்கியம். கலெக்டருக்கு கிடைக்காத பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க. 2 கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் 2 கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளை வாசிக்கிறோம், மனுஷருக்கு செம்மையான தோன்றுகிற பலிகள் உண்டு, முடிவோ மரண பலிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பலிகள் உண்டு, முடிவோ மரண பலிகள். உனக்கு செம்மையா தோன்ற வலிய லோத்து மாதிரி தெரிஞ்சுக்கிறாத. ஆபிரகாமின் மந்த மேய்ப்பருக்கு லோத்துவின் மந்த மேய்ப்பருக்கு வாக்குவாதம் உண்டாச்சு. ஆபிரகாம் லோத்து அறிஞ்சு கூப்பிட்டு, நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்கு போனா தெற்க போறேன். லோத்து என்ன செஞ்சான்? பிரிஞ்சிட்டு பசுமையா இருந்துச்சு சோதம், அதை தெரிந்தெடுத்து கொண்டான். தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழிகள். கேர்ஃபுல்லா இருக்கணும். சுவிசேஷத்தில் ஏசப்பா சொல்றாங்க, லோத்துவினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவ என்ன செஞ்சா? உப்பு தூணா மாறிட்டா. அவர்கள் தாமதித்து கொண்டிருக்கிற போது தேவன் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் லோத்துவையும் அவனுடைய மனைவி 2 குமாரத்தினுடைய கையை பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டாங்க. ஒன்னே ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை, திரும்பி பார்க்காத, அப்படியே ஓடு. லோத்துடைய மனைவி, ஐயோ வீடு சங்கம் மாடு ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு போறானே, திரும்பினா உப்பு தூணா மாறிட்டா. லோத்து கைய வல்லன்னு தெரிஞ்சதும் அவன் பின்னாடி பார்க்காம அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்? லோத்து பின்னாடி திரும்பினா அவனை என்ன செஞ்சிருப்பான்? உப்பு தூணா மாறி இருப்பான். வேதம் சொல்லுகிறது சங்கீதத்திலே, என் கால் சறுக்குகிறது என்று சொல்ற போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கால் சறுக்குகிறது என்று சொல்கிற போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்படியே எல்லாரும் முழங்கால் போடலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா. க்ளோரி டு காட். அப்படியே முழங்கால் போடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. மூழ்கி போகவில்லையப்பா. எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன், எங்கள் ராஜா, எங்கள் தேவன் நீர். எங்கள் தேவன் நீர்.
கோலியாத்தின் கோஷம் கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி, நல்ல கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, ஹalleluya 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 ஹalleluya. திருவந்த ஆராதனையில் அமர்ந்து விதமாக அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். திருவந்த ஆராதனையில் அமரும் விதமாக அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க அமைதியாக ஆலயத்தை விட்டு கடந்து போங்கள். பிரைஸ் தி லார்ட்.